வணக்கம். அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையம் புயலாக உருவாகி இன்று மாலை கரையை கடக்குவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் அந்த கடல் அலைகளை பார்ப்பதற்காக அனைவரும் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். அங்கு காற்றின் தரம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதாவது 60 முதல் 70 வரை கிலோமீட்டர் வீசக்கூடிய அளவிற்கு அந்த காற்று இருக்கிறது. இருந்தாலும் தமிழக அரசும் தேவையின்றி பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தனர். இந்த நிலையிலும் பொதுமக்கள் எதையும் ஆபத்தை உணராமல் எதையும் பொருட்படுத்தாமல் மெரினா கடற்கரைக்கு குவிய தொடங்கி இருக்கிறார்கள். மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் பார்வையிட நேற்றைக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் அங்கு மக்கள் எல்லாருமே வர தொடங்கி இருக்கிறனர். காவல்துறையினரும் அவர்களுக்கு ஆபத்தை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அறிவுறுத்துகிறார்கள். அவர்களை பேசி அங்கிருந்து வெளியேற செய்தனர். மீண்டும் மீண்டும் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் முதல் குழந்தைகளோட குடும்பமாக பார்த்திருக்கின்றனர். ஆனால் அங்கு கடல் அலைகளின் சீற்றம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தரைக்காற்றின் அளவு மிகவும் கடுமையாக வீசக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அதனால் குடும்பங்களோடு வருவதை தவிர்ப்பதே மிகவும் நல்லது என்று அரசாங்கம் ஒரு புறம் தெரிவித்திருந்தது. ஆனால் மற்றொரு புறம் இந்த ஆபத்தை உணராமல் அனைவரும் வரத் தொடங்கினர். இளைஞர்களை ஒரு புறம் காவல்துறையினர் அங்கிருந்து ஓட விரட்டி அனுப்பினர். மீண்டும் மீண்டும் அந்த கடல் அலைகளை பார்ப்பதற்காக அங்க பொதுமக்கள் வருகின்றனர். காவல்துறையினரும் அவர்களுக்கு தெளிவான விளக்கத்தை அளித்தும் கடலின் சீற்றம் இந்த அளவுக்கு இருக்கிறது, காற்றின் தரமும் மிகவும் அதிகமாக இருக்கிறது, மழையும் தற்பொழுது நம்மை மிரட்டி கொண்டிருக்கிறது, அதனால் யாரும் இங்கு வர வேண்டாம் என்று காவல்துறையினரும் பொதுமக்களை அறிவுறுத்தி அனுப்பி வைத்திருக்கின்றனர். கண்ணன்.